2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஏனென்று சொன்னால், கடந்த தேர்தலை ஒப்பு நோக்கின்ற பொழுது முதலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் இருந்தது. பேரறிஞர் அண்ணா தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரசுடைய கர்ம வீரர் காமராஜருடைய தலைமையிலே காங்கிரஸ், இந்த இரண்டு கட்சிகளும் போட்டியிட்டு 67 காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வீழ்த்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள். 67 இருந்து 21, 26 வரை இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏனென்று சொன்னால், பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அந்த கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்த போது, அண்ணாவுடைய கொள்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய திருநாமத்தை உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை 1972 ஆரம்பித்தார். அன்றிலிருந்து 21 தேர்தல் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி. இங்கே இருக்கின்ற தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்று திமுகவிலே கூட்டு சேரும், இல்லை என்றால் அங்கே இருக்கின்ற கட்சி விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டு சேரும். இதுதான் இதுவரையில் யதார்த்த நிலைமை. இந்த தேர்தலிலும் அப்படித்தான் இருக்கிற சூழல் இருந்தாலும் கூட புதிய கட்சிகள் நிறைய வந்திருக்கிறது. போல பல்வேறு விதமான விமர்சனம் செய்து இளைஞர்களை ஈர்க்க வென்ற வகையிலே உணர்ச்சிகளை தூண்டவிட்டு அந்தந்த வட்டார நிலைகளிலே முன்னிறுத்தி அங்குள்ள இளைஞர்களை ஈர்த்து அதன் வாயிலாக தன் கட்சியை பலப்படுத்துகின்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. நீண்ட காலமாக சினிமா துறையில இருந்து அந்த மாய தோற்றத்திலே, அந்த தோற்றத்தின் வாயிலாக நாமும் ஏன் முதலமைச்சராக முடியாது என்று கட்சி ஆரம்பித்து இன்னொரு கூட்டம் வந்திருக்கிறது. இந்த ரெண்டு கூட்டம் வந்த இந்த சூழலில் சற்றே தமிழக அரசியலில் சலசலப்பு வந்திருக்கிறது. இந்த சலசலப்பை இத்தோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இவர்கள் தொடர்ந்து சக்தி உள்ளவர்களாக வருவதற்கு நாம் வாய்ப்பை விட்டுவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல் நான் என்று சொல்லுகிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்று கட்சியை துவக்கி குறைந்த காலத்தில் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை முறையை பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நடிப்பு துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தபொழுது முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு கிடையாது. அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அண்ணாவுடைய தொண்டனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தில் இணைந்தார். அண்ணா புரட்சி தலைவரை பயன்படுத்திக் கொண்டார். கலைத்துறை உலகிலே பாமர மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இவரை வைத்து நம்முடைய இயக்கத்தை மேலும் பட்டி தொட்டிகளெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பயன்படுத்தினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உண்மையான தொண்டனாக அண்ணாவிடத்திலிருந்து அண்ணா சொன்ன கருத்துக்களையும் அவருடைய திட்டங்களையும் தன் கலைத்துறையின் வாயிலாக மக்களிடத்தில் எடுத்துச் சென்றார். ஒரு கட்டத்தில் திமுக யார் என்று சொன்னால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்று சொன்னால் திமுக, அண்ணாவுக்கு கூட தெரியாது. அப்படி இந்த இயக்கத்தை பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு சென்று ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு மூல காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்பொழுது கூட எனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று அவர் கேட்கவே இல்லை. ஒரு தொண்டனாக வெளியே இருந்து மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தார். இவர் நடிப்பு துறையிலே தான் சம்பாதித்த பணம் முழுவதும் மக்களுக்கே வாரி வாரி வழங்கினார். ஒரே உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையிலே அப்பொழுதெல்லாம் கார், டாக்ஸி, சைக்கிள் ரிக்ஷால இருக்காது. இந்த இழுத்துட்டு போற வண்டி தான் இருக்கும். மனுஷன் எடுத்துட்டு போவான். ஆளை உட்கார வச்சுட்டு மனுஷன் எடுத்துட்டு போவான்.
இவர் ஒரு நாள் செல்கின்ற பொழுது மழை பெறுகிறது. மழையிலே தனக்கு ஊதியம் கொடுக்கின்ற அந்த மனிதரை மழையில் இல்லாமல் உட்கார வைத்து தான் மழையில் நனைந்து அந்த வண்டியை இழுத்து செல்கிற காட்சியை புரட்சி தலைவர் பார்க்கிறார். அவருடைய மனம் தடுமாறுகிறது. உடனடியாக தன்னுடைய உதவியாளர் அழைத்து எவ்வளவு பேர் இந்த வண்டி ஓட்டுகிறார்கள் என்று கேட்டு அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக அவர் அனைவருக்கும் மழைக்கோட்டை வழங்கிய மகான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவரை போய் நான் அவருக்கு மாறி மாறி வந்துடும் சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அடுத்தது தன்னுடைய கலைத்துறையிலே எந்த படமானாலும் அந்த படத்தில் நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், நல்ல பண்பு இருக்க வேண்டும், தாய்மார்களை மதிக்க வேண்டும், சகோதரிகளை சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்ற கதாபாத்திரத்தில் தான் அவர் நடித்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மூன்றாவது பெண்ணை வேறு கண்ணத்தோடு பார்க்கக்கூடிய பாத்திரத்திலே அவர் நடிக்கவில்லை. அப்படி என்றால் இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு நடித்திருக்கிறார் என்பது இதில் புலனாகிறது. ஆனால் இன்று கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்கின்ற நடிகர் இதில் ஏதாவது ஒரு பண்பு இருக்கிறதா? ஏதாவது ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு சமுதாயத்துக்காக ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறாரா? ஏன் இங்கே உங்களிடத்தில் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இவர்கள் ஒரு மாய தோற்றத்தில் ஏதோ இந்த ஊடகங்களும் இந்த சமூக வலைதளங்களும் இவெல்லாம் காசு கொடுத்தா எப்படி மாத்தி பேசுறான், காசுக்கு உண்மையை விற்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு, காசுக்கு உண்மையை விற்று பொய்யை வந்து உண்மையாக்குற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை நாம அதுல உள்ள நுழைஞ்சோம்னா நாமளும் தடுமாடிடுவோம். இப்போ ஒரு சதவீதம், ஒரு 10% இந்த மாதிரி தடுமாற்றத்தில் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இவர்களை இப்பொழுதே வேறறுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் ஒழுக்க சமூகமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், தலைமை தாங்குகிற தலைவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நேர்மையானவனாக இருக்க வேண்டும். இவர்கள் நேர்மையானவர்கள் இல்லை, ஒழுக்கமானவர்களாக இல்லை. தன் தந்தையே இவரை கவனிப்பதில்லை. இவர் எப்படி மற்றவர்களை கவனிக்க முடியும்? அதனால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியம். இன்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 10 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 10 வாக்குறுதிகளை ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வீட்டிலே இருக்கின்ற தாய்மார்களையும் சகோதரர்களையும் இளைஞர்களையும் அவரிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற பொழுது முழுமையாக அவர்கள் மனம் நிறைவடையக்கூடிய நிலையிலே பேச வேண்டும். அந்த 10 வாக்குறுதிகளில் முதன்மையான வாக்குறுதி, நாங்கள் உங்கள் ஆசி பெற்று ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஒரு குடும்ப தலைவிக்கு மாதம் 2000 ரூபாய் வங்கியில் செலுத்தப்படும். எடப்பாடியார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்குறுதியை ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று சொல்ல வேண்டும், சொல்லி நின்றுவிடக் கூடாது. இதே வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 கொடுத்தார்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். வந்தவுடன் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாரா என்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். எப்பொழுது கொடுத்தார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திலே போராடி அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி அடுத்த தேர்தல் வருகின்ற சூழ்நிலை வந்தபோது 3 ஆண்டுகளுக்கு கழித்து தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தார்கள். 36 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. நாங்க இப்ப கொடுக்கிற 2000 ரூபாய் அப்படி இல்லை. நாங்கள் கொடுத்த வாக்குறுதி ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பீர் என்று சொன்னால் சட்டம் இயற்றுவதற்கு மட்டும் தான் நேரம். சட்டசபையிலே சட்டம் இயற்றி அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் அல்லவா?
அதுக்கு மட்டும்தான் நேரம். அது முடிந்தால் 2 மாதமோ 3 மாதத்திற்குள்ளாக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திற்குள்ளாக அந்த 2000 ரூபாய் என்ற தொகையை உங்கள் வங்கி கணக்கிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் இடுவார் என்ற வாக்குறுதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்து நிற்க கூடாது. இன்னொன்னு சொல்லணும், தைரியமா சொல்லணும், திமுக காரர் மாதிரி நாங்க ஏமாத்த மாட்டோம். நான் கேரண்டி. யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும். நீங்க போய் கேட்கறீங்க இல்லையா, நீங்க சொல்லணும். நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா நாங்க சொல்றதை நம்பி நீங்க சொல்லணும். நாங்க எதை வச்சு சொன்னோம்னா பொதுச் செயலாளர் சொன்னார், பொதுச் செயலாளர் சொன்னா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில நான் உங்ககிட்ட சொல்றோம். நீங்க சொல்லிட்டு இன்னும் ஒரு படி மேல போகணும். பாருமா, 2000 ரூபாய் 3 மாசத்துக்குள்ள உனக்கு வரலன்னா நான் இந்த பக்கம் வந்தா என் சட்டையை பிடிச்சி கேளு. எப்படி? என் சட்டையை பிடிச்சி கேளு. அதுக்கு வாய்ப்பே வராது. என் சட்டையை பிடிக்கின்ற வாய்ப்பே வராது. நான் வரும்போது மகிழ்ச்சியாக என்னை அழைத்து, தம்பி நீ கேட்ட, நான் ஓட்டு போட்டேன், அதே மாதிரி அந்த மகராஜன் 2000 ரூபாய் வங்கியில போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா உனக்கு காபி போட்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்க செயல்படும். ஏன்னா நீங்க பேசுற விதம் தான், அந்த பேசுற பிடிப்பு தன்மை தான் அந்த வாக்காளர்களை நம்பிக்கை உருவாக்கும். ஏன்னா ஸ்டாலின் இப்படி சொல்லி தான் ஏமாத்திட்டு போயிட்டார். 2வது வாக்குறுதி, நகர பேருந்துல ஆண்களும் விலையில்லாமல் இலவசமாக பயணப்படலாம். இது 2016 போதே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆலோசனை செஞ்சுதான் மிஸ் பண்ணிட்டார். இப்போ பஸ்ல போகும்போது கணவன் மனைவி 2 பேரும் போறாங்க. மனைவி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டக்டர் வர்றாரு, ஏங்க உங்களுக்கு டிக்கெட் எடுங்க. இவர் தடுமாறுறாரு. அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கணவன் மனைவி நீங்க 2 பேருமே ஜோடியா டிக்கெட் எடுக்காம ஃப்ரீயா போலான்ற ஒரு வாக்குறுதியை நம்முடைய பொதுச்செயலாளர் கொடுத்திருக்காரு. இது சொல்லணும். 3வது, அம்மா வீட்டு வசதி திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கிராமப்புறங்களில் நீங்க இது தெளிவா எடுத்து சொல்லணும். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட ஆட்சி வந்த பொழுதும் சரி, வீடு இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு அரசு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் பயனாளிகள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும், அவர் மீது பட்டா இருக்க வேண்டும். அந்த பட்டா நிலம் இருந்தால்தான் அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்க முடியும். ஆனால் இன்று நிலமாங்க சக்தி இல்லாதவர்கள், வாடகை வீட்டில் இருக்கின்றவர்கள், புறம்போக்கிலே குடிசைக்கு போட்டிருக்கின்றவர்கள், புறம்போக்கு வீடு கட்டி கொடுக்க மாட்டார். இவர்களுடைய நிலைமை எப்பொழுது இவர்கள் நிலம் வாங்குவது, எப்பொழுது வீடு கட்டுவது, இதை கருத்தில் கொண்டுதான் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், நிலமில்லாத வாடகை வீட்டில் குடியிருக்கின்ற குடும்பங்களுக்கு அரசு நிலம் கையகப்படுத்தி நிலம் வாங்கி அவர்கள் பெயரில் பதிவு செய்து, அப்ப பட்டாதாரர் ஆயிரல்ல. அடுத்தது, அவருக்கு கான்கிரீட் வீட்டு அரசே கட்டி கொடுத்து இலவசமாக கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது பெரிய திட்டம். எப்படி பெரிய திட்டம்னா, சுதந்திரம் அடைந்து 75 வருஷத்துக்கு மேலாச்சு. இன்னும் ஒரு இந்திய குடிமகன் நாட்டில் வீடு இல்லாம தெருவில் நிற்கக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இந்த வீடு இல்லாமல் தெருவில் இருக்கிற அவலத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இவ்வளவு பெரிய திட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இது சாதாரண திட்டம் இல்லை. யாருக்கு இந்த சிந்தனை வரல? இவர் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்லுவேன். இதற்கு இன்னொரு உதாரணத்தை இதோடு இணைத்து பேச உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலமைச்சராக இருந்த பொழுது அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க,
ஏழைக்கு தானே படிப்பான். வசதியான எப்படி ஏதோ ஓரளவு வச்சாலும் கான்வென்ட் போயிடுவான். இந்த குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக மருத்துவக் கல்லூரிக்கு எத்தனை பேர் போறான்னா ஒருத்தர் லிஸ்ட்ல 8 பேர் 9 பேர் தமிழ்நாடு முழுசும். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அவன் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சிச்சுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமா பார்த்தான். இதுக்கு நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் யாரும் சொல்லல, எந்த கல்வியாளர்களும் ஆலோசனை கொடுக்கல, எந்த வல்லுநர்களும் ஆலோசனை கொடுக்கல, எந்த பெற்றோர்களும் என் பிள்ளை எப்படியாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் சேர்த்துக்குன்னு சொல்ல கேட்கல. இவரே யோசனை பண்ணார். ஏன் இந்த ஒதுக்கீட்டுல உள் ஒதுக்கீடுன்னு ஒண்ணு உருவாக்கி அது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு மார்க் வாங்கினாலும் சரி 7.5% ஒதுக்குறது. 7.5% ஒதுக்குனா அவன் இருக்கிற மார்க்ல ஜாஸ்தி யாரு பாடலை கொடுக்குறான், அவன் கேண்டிடேட், அவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். சட்டமா வந்து சட்டசபையில் கொண்டு வரார். சட்டசபையில் ஏகமனதா தீர்மானத்தை கொடுக்கிறார். சட்டசபையில் நிறைவேறு. அது கவர்னர் போய் கையெழுத்து போட்டாதான் அது செல்லும். ஆனா லேட் ஆனதுன்னா என்னாச்சு, இவரு எங்க இவங்க ஏமாத்திடுவாங்கன்னு இவரே கையெழுத்து போட்டு கெஜெட்ல ரிலீஸ் பண்ணிட்டார். இது முரட்டு தைரியம், இது நல்ல தைரியம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் சில சட்ட நடவடிக்கை எல்லாம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கா, அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. யோ நீ இரியா, என் பிள்ளை எல்லாம் வெளியில நிக்கிறான், ஓடியா கைது நடக்குது பாத்துக்கலாம், கோட்டை தானே போனா பாத்துக்கலாம். எவ்வளவு துணிச்சல். இப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணார். எப்படி பண்ணார்னா, ஆட்சிக்கு வரார், கிராமப்புறத்தில் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறதில்லை, என்னடான்னு கேட்கிறார். இல்ல அவங்க எல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க, மத்தியானம் சோறு குழந்தைக்கு போறது இல்லை, அதனால கூட்டு போயிடுறாங்க. அப்படியா, மத்தியானம் சாப்பாடு போட்டா என்னன்னு கேட்கிறார். போட்டா நல்லா இருக்கு, கஜானா காலி ஆயிடும் அதிகாரி. போட்டா நல்லா தான் இருக்கும், கவர்மெண்ட் எல்லாம் காசு காலி ஆயிடும், வேற எதுவுமே பண்ண முடியாதுன்றான். அப்ப சொல்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், உனக்கு பசின்னா என்னன்னு தெரியுமையா? எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல எங்க அம்மா பத்து தேய்ச்சி எங்கேயாவது ஒரு பிடி அரிசியை வாங்கிட்டு கஞ்சி காய்ச்சி கொடுப்பா, அதுல நாங்க பட்டினியா இருக்கோம். அது மாதிரி நான் முதலமைச்சர் ஆக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை கூட பட்டினியா இருக்க கூடாது. அதுதான் சத்துணவு திட்டத்தை கொடுத்தார் புரட்சி தலைவர். அவர் பிராக்டிகலா அதை கொண்டு வந்தார். அதே மாதிரிதான் எடப்பாடியார் பிராக்டிகலா, ஏன்னா அவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அவர் மெடிக்கல் காலேஜ் போக முடியல. இந்த பிள்ளைங்க போட்டு 7 விழுக்காடு கொடுத்து அந்த குழந்தைங்க இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? இந்த 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 இதுல மொத்தம் 3600 அரசு பள்ளி மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. அது எங்க சில பசங்க எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்பர் 1 மெரிட் பேசிஸ், யார் மெரிட் நம்பர் 1 அவன் தான் போவான். இந்த உள்ஒதுக்கீடுல இந்த நம்ம பிள்ளையும் போச்சுங்க. அது மாதிரி தான் இந்த வீட்டுக்கு தானே நிலம் வாங்கி கொடுத்து அந்த வீடை கட்டி கொடுத்து இலவசமா கான்கிரீட் வீடு கொடுக்கப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கார். இது நீங்க சொல்லணும். இன்னொன்னு, கிராமப்புறத்தில் இருக்கிற ஆதி திராவிட பட்டியலினத்து மன்னர்கள் நீங்க போய் பேசணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாக்காளர்கள் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. உட்காரணும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுல 4 குடும்பம் இருக்கும். ஏன்னா வறுமை. அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறி வீடு கட்ட முடியாத சக்தி. அதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இது மாதிரி பட்டியலினத்தில் இருக்கின்ற ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை குடும்பம் 4 குடும்பம் இருந்தாலும் மீதி 3 குடும்பத்திற்கு தனியாக நிலம் வாங்கி கொடுத்து கான்கிரீட் வீட்டு கட்டி கொடுக்கப்பட்டு தனி குடித்தனம் வருகின்ற அந்த குடித்தனக்காரர்களுக்கு ரேஷன் அட்டையும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இதை நீங்க சொல்லணும். ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராத்திரி போனா முடைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்ல. இந்த குளிர் காலத்துல எங்கேயோ ஒரு ரோட்லயோ தரையிலையோ இல்ல வேற எங்கேயோ சின்னதுலயோ படுத்து அவன் வாழ்க்கைய நாசம் ஆயிட்டு இருக்கான்ல. எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம், ஒரு சமூக சீர்திருத்தம். இதான் அரசு பள்ளியில படிக்கிற பள்ளிகள் மருத்துவக் கல்லூரிக்கு போறதா சமூக மாற்றம்.
நாளைக்கு அந்த புள்ள படிச்சுட்டு மேலைக்கு போச்சுன்னா அவன் புள்ள வந்து நல்லா படிக்கும். இந்த பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் அவன் புள்ள அதுக்கு போகும். இந்த பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவன் புள்ள எப்படி போகும்? இதுதான் ஒரு தலைவர்கள் கொள்ள சிந்திக்கக்கூடிய சிந்தனை. இது மாதிரி திட்டங்கள் தான் சமூகத்தை மாற்றும். அப்படிதான் புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? பேனா கொடுத்தாங்க, பென்சில் கொடுத்தாங்க, ரப்பர் கொடுத்தாங்க, நோட்டு கொடுத்தாங்க, புத்தகம் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. என்ன மாதிரி திட்டம்? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த குழந்தைகள் படித்து வளர்ந்து ஆளாகி தன் காலிலே நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொடுத்தது அண்ணா திமுக. இது மாதிரி கருணாநிதியோ ஸ்டாலின் என்ன கொடுத்திருக்காங்களா? நாம 48 லட்சம் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்ப வந்த கருணாநிதி ஸ்டாலின் வந்து 4 வருஷமா கொடுக்கல, இப்ப கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? இளங்கலை படிக்கக்கூடிய 3வது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கொடுக்கிறார். டிகிரி படிக்கிறான் இல்லையா, தேர்ட் இயர் படிக்கிறான். என்ன வயசாகுது கணக்கு போடுங்க. என்ன சார் வயசாகுது? 5 11 ஒரு 5 16 ஒரு 3. அப்ப ஓட்டு போடுற வயசு வந்துருச்சா? திருட எப்படி மக்களை ஏமாத்துறா பாருங்க, எப்படி மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. இவர் முதலமைச்சர். இந்த வாக்கு வங்கிக்காக படித்த இளைஞர்களே ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இந்த இந்தியாவில் இருக்கிறார்னா ஸ்டாலினை தவிர வேற யாரும் இல்லை. ஆனா நம்ம தலைவர்கள் அப்படி இல்லை. பிறந்த குழந்தைகள் படித்து ஆளாகி உருவாகி அவர்களே நிற்கக்கூடிய அளவிற்கு புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொடுத்தார். அம்மா அந்த குழந்தைகளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம எடப்பாடியார் வந்து மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு உள்ஒதுக்கீடு 7.5% கொடுத்துட்டாரு. எப்படி வருது பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த சமூக மாற்றத்துக்காக வருது. 4வதாக இந்த 100 நாள் வேலை ரொம்ப முக்கியம். அது 4ஆம் அன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்றோம். நம்ம நல்லா சிறப்பா எல்லாம் வந்துருங்க, சகோதரிகள் எல்லாம் கூட்டு வந்து நல்லா சிறப்பா பண்ணுங்க. 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கணும்னு நாமளும் சொன்னோம், ஸ்டாலினும் சொன்னார். செய்யல. நாம பாரத பிரதமர் கிட்ட நம்முடைய எடப்பாடியார் வந்து 4-5 முறை மனு கொடுத்தார், இது 150 நாளை மாத்துங்க. சரி, அவர் கோரிக்கை ஏற்று 125 நாள் பாராளுமன்றத்தில் சட்டமா இயற்றினாங்க. சட்டம் இயற்றி ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று இப்ப நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த நடைமுறையை இவங்க நடத்த மாட்டேன்றாங்க. அதுக்காக தான் நம்ம ஆர்ப்பாட்டம். அது நடத்துன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஏமாத்தாத. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்த பாக்குறாங்க. இந்த சட்டம் வந்ததுன்னு திமுக முழுசும் ஆர்ப்பாட்டம் பண்ணா பாத்தீங்களா? 100 நாள் வேலை இனி இல்லை, போர்டு போட்டு எல்லா மாவட்ட சாலுன்னு மைக்க பிடிச்சி ஊதுனா பத்தியா? இது சொல்லு 125 நாள் சட்டமே போட்டார். கம்பல்சரியா மாநில அரசு தொழிலாளிகளுக்கு 125 நாள் வேலை கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்தாகணும். இவர் ஏமாத்துறார். அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டம். அதை வாக்குறுதியா நாம 150 நாள் கொடுக்கறதுக்கு 165 நாள் மத்திய அரசு கொடுத்தாலும் ஆட்சிக்கு வந்தா 150 நாட்கள் கொடுப்பதற்கு நாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எப்படி 2000 ரூபாய் கொடுக்குற சட்டை பிடினாங்களோ அதே இதை சொல்லுங்க, தைரியமா பண்ணுங்க. நம்ம எடப்பாடியார் எல்லாம் பண்ணுவார். அவர் ராசி எப்படி? இவன் சும்மானா திறமை இல்லாத சண்டை பிடிக்கணும்னு மத்திய அரசு கூட ஏதோ ஒரு பேச்சுன்னு தமிழ் கிமிழின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு அவங்க கிட்ட இணக்கமா போகாம வசூல் பண்ணாம யார் அவங்க? மத்திய அரசுன்றது யார்? நம்மோடு இணைந்த ஒரு அமைப்பு. மத்திய அரசு என்பதற்கு சில வசதிகள் இருக்கிறது, வருவாய் இருக்கிறது. மத்திய அரசு சில சட்டங்கள் இயற்றினால் அது மாநில அரசு ஏற்று நடத்த வேண்டியது மாநில அரசுடைய கடமை. நீ அவங்ககிட்ட சும்மா மோட்டத்தனமா மோதிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நம்ம ஆள் அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம போச்சு அப்படி கிடையாது. முதலமைச்சராக இருக்கும் போது இந்தியாவில் வேற யாருமே செய்யல. இவர் தான் தமிழ்நாட்டில் ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கியிருக்காரு. ஒரு காலேஜ் 2 காலேஜ் இல்லை. ஒரு மெடிக்கல் கட்டணம்னா 480 கோடி ரூபாய் வருது. எவ்வளவு? 480 கோடி. 11 காலேஜ் எவ்வளவு கணக்கு போட்டுருக்கீங்க? கிருஷ்ணகிரி நமக்கு மெடிக்கல் காலேஜ் வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் இது சொல்றேன்னா,
இந்த பணமெல்லாம் அவர் வாங்கிடுவார். இந்த 150 நாள் நான் சொல்றேன் இல்லையா, போய் உட்கார்ந்தாருன்னா வேலை முடிஞ்சிடும். அவங்க கிட்ட அணுகிற முறையில் அணுகி நம்முடைய தேவைகள், நம் மக்களுக்கு தேவையை நம்ம பூர்த்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிதான். இந்த அம்மையார் நல்லா தான் இருந்தார். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். தமிழ்நாட்டுடைய நிலைமையெல்லாம் சரியில்லை, அவர் பிரைம் மினிஸ்டர். சில திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், அழகா போனாரு, அவர்கிட்ட கை கொடுத்தாரு, எல்லாம் சார் எனக்கு எல்லாம் பண்ணுங்கன்னா பண்ணிட்டார். நமக்கு தேவை யார் அங்க இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருந்தாலும் நம் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை, கடமைகளை நாம் செய்தாக வேண்டும். புரட்சி தலைவி அம்மாவும் அப்படி இருந்தாங்க, எடப்பாடியாரும் அப்படிதான். அடுத்ததாக புரட்சி தலைவி அம்மா ஏற்கனவே இந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் மெருகேட்டு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, 5 லட்சம் பெண்கள் ஸ்கூட்டி வாங்கிக்கலாம். அப்போ என்னன்னா வேலைக்கு போறவங்க மட்டும்தான். இப்ப அப்படி இல்லை. ஒரு சகோதரி ஆசைப்பட்டா நான் ஸ்கூட்டி வாங்குறேன், ரைட்டு கொடு, எல்லாம் பின்னப் பண்ணி கொடு, நீ வாங்க, இந்த 25,000 மானியம். அதுக்கு மொத்தம் 1,250 கோடி ரூபாய் ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அடுத்ததா உதவித்தொகை வாரங்கள்ல வயசானவங்க 2,000 ரூபாய் இப்ப கொடுக்கணும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வயது முதிர்ந்த தாய், வயது முதிர்ந்த பெரியவர், அவங்க எழுந்து நடக்க இயலாமை, மற்றவருடைய உதவியை கோருகின்ற வயது, இது எல்லா பெற்றோர்களுக்கும் சிறப்பா மக அமைஞ்சிடறானா இல்லை. பொருளாதார ரீதியாகவும் அடிபடுறாங்க. வசதி இல்லாத குடும்பமா வரும்போது மகன் நினைத்தாலும் அவனால் செய்ய முடியாத ஒரு சூழல். இதற்காக அந்த தாய்மார்களுக்கு அவர்கள் மருத்துவ செலவுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே 2,000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். இது சொல்லணும். இதெல்லாம் ஒரு வீட்டில் அமைதியா வாழக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அந்த வயதான தாய் எதுவும் கிடைக்காத அவசரப்படும் போது அவள் ஒரு சுமையாயிடுறான் அந்த வீட்டில். அந்த சுமை சில நேரத்தில் சங்கடங்களை உருவாக்கிடும். அவ எதிர்பார்க்கறது கொடுக்க முடியல. ஒரு மருத்துவ உதவி, மருந்து வாங்கினா காசு இல்லை, அவசரப்படுவா. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. அடுத்தது 3 சிலிண்டர். ஸ்டாலின் என்ன சொன்னார், ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறோம் வாக்குறுதியில. அவர் கொடுக்கல. நாம 3 சிலிண்டர் கொடுக்கிறோம், ஃப்ரீயா கொடுக்கிறோம், ஃப்ரீயா கொடுக்கிறோம். ஒரு சின்ன குடும்பத்துக்கு வருஷம் முழுசும் சரியா போயிடும். சிலிண்டருக்கு காசே கட்ட தேவையில்லை. ஏழ்மை நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பம் இதுக்குன்னு நிதி ஒதுக்கவே தேவையில்லை. இந்த நிதியை ஒதுக்காம உன் சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடப்பாடியார் 3 சிலிண்டரை இலவசமாக கொடுக்கிறார். அதை நீங்க மக்களிடத்தில் எடுத்து சொல்லணும். அதே மாதிரி கல்விக்கடன், இப்ப காலேஜில் படிக்கிறதுக்கு கடன் வாங்கிடுறோம் நேஷனல் பேங்க்ல, அது முழுசும் நம்ம அடைக்கப்படும் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு, நம்ம மஞ்சு விரட்டு, இதை சொன்னார், தெலுங்குல நல்லா அழகா சொன்னார். எங்கேயாவது அடிபட்டா செத்து போயிட்டா 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம். அதே மாதிரி சிறுபான்மை பெண்கள் கடன் வாங்கினா வட்டி இல்லை, கடனை மட்டும் திரும்பி கொடுத்தோம். இப்படி 10 வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதியை நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கொடுக்கணும், பேசணும். அதுக்குதான் இப்போ கூப்பிட்டு பேசணும். அதுதான் இந்த நோட்டீஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 250 நோட்டீஸ் கொடுக்கணும். 200 வீடு தான் அதிகபட்சம். ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டு போய் அந்த வீட்டில் உட்கார்ந்து இதெல்லாம் சொல்றீங்க. சொல்லும் போது பொறுமையா சொல்றீங்க. எங்கேயாவது ஒரு சங்கடம் வந்தா அது பெருசா எடுத்துக்காதீங்க, அமைதியா வந்துருங்க. ஏன்னா நீங்க அங்க ஏதாவது சத்தம் போட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஓட்டு குறையும். ஆனா அவன் நம்மளை ஏதாவது சங்கடப்படுத்தினா கூட நாம வந்த பின்னாடி அவன் ரியலைஸ் பண்ணும், யாரு நம்மளை சங்கடப்படுத்தினா பத்தியா, என்னப்பா நம்ம அப்படி பேசிட்டோம், அந்த அவன் அமைதியா போயிட்டான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்பா. அடுத்த நாள் போகணும். முதல் நாள் சங்கடம் ஆயிடுச்சுன்றது அடுத்த நாள் போகாது கூட. இப்பதான் நீ இந்த கட்சிக்கு நீ தியாகம் பண்ற. இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு உன்னை நீ அர்ப்பணித்துக் கொள்கிறாய். அடுத்த நாள் போகணும்.
அடுத்த நாள் போகும்போது அவன் வெக்கப்படுவான். என்னையா இவன் நேற்று நம்ம இவனை சங்கடப்படுத்துறேன், இன்னைக்கு வரானாப்பா, ஏப்பா நீ ஏதோ பேசுறப்பா, தப்பா ஏதோ கோவத்தில் பேசுறேன், உட்கார் என்னப்பா காப்பி சாப்பிட்றேட்டி, அடடா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, நீ பாரு நான் இந்த ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருந்தேன் சிரிச்சுவான். இந்த மாதிரி அணுகுமுறை இருந்தால் ஓசூர் சட்டமன்ற தொகுதி 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறும். இழந்த ஓசூர் தொகுதியை நிரந்தரமான அதிமுக தொகுதியா நம்ம மாத்திடலாம். இப்படி மாத்துறதுக்கு யார் காரணம்? நீங்க தான். நாங்க மேடையில் பேசி போயிடுறேன், நான் எத்தனை பேர்கிட்ட ஓட்டு கேட்பேன்? கேட்க முடியாது. ஏன்னா அந்த வாய்ப்பு எனக்கு குறைவு, நான் வேற இலையே போவேன். ஆனா மக்கள்கிட்ட போய் இதை முழுசு சொல்றது நீங்க தான், அவங்க சமாதானப்படுத்துறது நீங்க தான், அவங்க மனசை மாத்துறது நீங்க தான், அவங்க மனசை மாத்தி நமக்கு இரட்டைலைக்கு ஓட்டு போட வைக்கிறது நீங்க தான். எவ்வளவு வேலை செய்றீங்க பாருங்க. இதுல நாம தைரியமா சொல்லலாம், இப்ப இருக்கிற கட்சிகள்ல யோக்கியமான கட்சி அதிமுக மட்டும்தான், நியாயமான கட்சி அதிமுக மட்டும்தான், ரவுடிசம் இல்லாத கட்சி அதிமுக மட்டும்தான். தான் முக்கியம். ஒரு திமுக பாரு போலீஸ் ஸ்டேஷன் அவன் கையில் எடுத்துக்குவான், குத்துக்கு எடுத்துக்குவான். எவன் உள்ள கம்ப்ளைண்ட் பண்றவனால இவன் கையில் எடுத்துருவான். நியாயம் எல்லாம் கிடைக்காது. யார் காசு கொடுக்கறானோ அவனுக்கு நியாயம். அப்போ பாதிக்கப்படுறவனுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அது ஒரு விரக்தி இருக்கிறான். ஆனா அதிமுக ஆட்சியில் அது நடக்காது. இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், யாராவது ஒருத்தர் தப்பா பேசுறானே, சார் அம்மா எனக்கு தெரியும், நான் முடிஞ்சு போய் சார் நான் சார் சார் நான் வரேன் சார், நீங்க பாத்துங்க சார். இதுதான் அதிமுக. ரெண்டாவது, அதிமுக தொண்டை கொஞ்சம் மனித நேயமுள்ள தொண்டை. கஷ்ட நஷ்டத்தை தெரியும். இன்னொருத்த மனசை புண்படுத்த விரும்பாத அதிமுக தொண்டை. அது மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. அதனால நீங்க இந்த வாக்குறுதியில் எடுத்துட்டு போய் வைங்க. கொஞ்சம் இந்த 60 நாள் கடுமையா கஷ்டப்படுங்க, நேரத்தை ஒதுக்குங்க. காலையில சாயந்தரம் 2 வேளை ஒரு 20 நாள் இதை கொண்டு போய் கொடுத்து 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 அந்த பூத்துல அந்த அம்மாவோ அந்த சகோதரனோ பார்க்க நேரத்தில் சொல்ல 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 அவர் ஓட்டு போறதுக்கு போகும்போது உங்க மூஞ்சி தான் அந்த அம்மா முகத்துக்கு வரணும், ஞாபகத்துக்கு வரணும். உங்க முகம் தான் ஓட்டு போடும்போது அந்த அம்மா முகம், உங்க முகம் அவங்க அந்த அம்மா ஞாபகத்துக்கு வரணும். இந்த தம்பி தீனி தாட்டி வந்து நம்மளை தொல்லை பண்ணானே ரெட்டலைக்கா, சரி போட்டுருவோம். உங்களுக்காக உள்ள ஓட்டு அது, எங்களுக்காக உள்ள ஓட்டு இல்லை. உங்களுக்காக உள்ள ஓட்டு ரெட்டலைக்கு போட்டு இந்த அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க தான் காரணம். அதனால நீங்க உழைங்க, உழைச்சி வெற்றியை தேடித்தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.